அடைந்து மறுரூபம் ஆவோம் என்று சொல்லி, மறுரூபம் ஆக்குவேன் என்று சொல்லி, மாற்றங்களை உண்டாக்குவேன் என்று சொல்லி, நீ மாறுவாய் என்று சொல்லி, உன் குடும்பம் மாறும் என்று சொல்லி, உன் சபையிலே மாற்றம் என்று சொல்லி, ஒரு எழுச்சி என்று சொல்லி, அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கும் என்று சொல்லி, இந்த முதல் வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறதனால தேவனை நாம் ஸ்தோத்தரிக்க போகிறோம். குடும்ப கூடுகை என்று சொல்லி குடும்பமாக கூடி வர ஒரு நேரத்தை தேவன் தந்தபடினாலே தேவாதி தேவனே விசேஷமாக நாம் ஸ்தோத்தரிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதிகமாக தாழ்த்துவோம், தேவனை விசேஷமாக உயர்த்துவோம். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஹல்லேலூயா, லக்கை நோக்கி ஆசையாய் தொடர்கிறேன். ஒரு ஆசையோடு, ஒரு வாஞ்சியோடு, ஒரு வைராக்கியத்தோடு, ஒரு எதிர்பார்ப்போடு, ஒரு ஏக்கத்தோடு கடந்து வந்திருக்கிற தேவாதி தேவன் நம்முடைய விருப்பத்துக்கு நேராக, தேவ விருப்பத்துக்கு சரியாக நடத்த கொஞ்ச நேரம் தேவனை நாம் ஸ்தோத்தரிப்போமா? வழக்கம் போல பரிசுத்த ஆவியானவரை விசேஷமாக நாம் உயர்த்தி மகிழ்வோமா? தூய் ஆவியே ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோமா? ஞானத்தை தருகிறவர், உணர்வை ஊற்றுகிறவர், ஆலோசனையை தருகிறவர், உன்னத பலனாக நம் மத்தியிலே நிற்கிறார். உன்னத பலனே ஸ்தோத்திரம் என்று சொல்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வழக்கம் போல பரிசுத்த ஆவியானவரை விசேஷப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஐயா. ஹல்லேலூயா. அக்னி போட வந்தேன், அது பற்றி எரிய விரும்புகிறேன் என்று சொல்லி இதோ ஒரு அக்னி அனுப்பி இருக்கிறார். அக்னி அபிஷேகத்தை தர நம் மத்தியிலே நிற்கிறார். அக்னி அபிஷேகத்துக்காக நன்றி என்று சொல்வோம். ஜீவ தண்ணீரின் அபிஷேகத்துக்காக நன்றி என்று சொல்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரணத்தின் விளிம்பிலே உலகம் நிற்கிற ஆழங்களிலே இதோ உனக்கு ஜீவன், உன் குடும்பத்துக்கு ஜீவன் என்று சொல்லி ஜீவ தண்ணீரின் அபிஷேகத்தால் உன்னை அபிஷேகிக்க நல்லவராக இந்த முதல் வேளையில் நிற்கிறதுனாலே கொஞ்ச நேரம் தேவனை நாம் ஸ்தோத்தரிப்போமா? திருடவும் கொல்லவும் அல்லாமல் வேறு ஒன்றுக்கும் வாரான் என்று சொல்லி, நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் பரிபூர்ணம் அடையவும் வந்தேன் என்று சொல்லி, ஜீவனின் பலன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதிகமாக தாழ்த்துவோம், தேவனை விசேஷமாக உயர்த்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புதியனின் அபிஷேகம் அருளப்படுகிறது. புதுமை நடக்கும் என்று சொல்லி, புது வழி கிடைக்கும் என்று சொல்லி, நேர் வழியில் நடத்துவேன் என்று சொல்லி, நல்ல வழியில் உன்னை நடத்துவேன் என்று சொல்லி, பூர்வ வழியை காட்டுவேன் என்று சொல்லி, உன் வனாந்தர வழி மாறும் என்று சொல்லி, உன் அவாந்தர வழி விலகும் என்று சொல்லி, இந்த முதல் வேளையிலே ஆவியானவர் பேசுகிறதுனாலே, புதுமையை தந்ததனால, புதியனின் அபிஷேகத்தால் நம்மை நிரப்பி இருக்கிறதுனால, அன்று தாவீதுக்கு அருளின் அபிஷேகத்தால் உன்னை அபிஷேகித்து இருக்கிறதுனால தேவனை நாம் ஸ்தோத்தரிப்போம். ஏதோ நீ கட்டப்படுவாய் என்று சொல்லி, உன் குடும்பம் கட்டப்படும் என்று சொல்லி, உன் பிள்ளைகளை கட்டுவேன் என்று சொல்லி, பாழாய்ப்போன ஆசரிப்பு கூடாரத்தை எழுப்பின ஆவியானவர் உன்னை எழுப்பி இருக்கிறார், உன்னை உயர்த்தி இருக்கிறார். அதுக்காக தேவனை நாம் ஸ்தோத்தரிப்போமா? எலியா மீது இறங்கின அபிஷேகம், எலிஷா மீது பெருகின அபிஷேகம், இரட்டிப்பான அபிஷேகம், நிறைவான அபிஷேகம், நிரந்தரமான அபிஷேகம், மேலான அபிஷேகம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்குள் இருந்த அபிஷேகம் உனக்குள் என்று சொல்லி, அதிகாரங்கள் என்று சொல்லி, ஆளுகை என்று சொல்லி, அப்படி சத்தங்களை உயர்த்துவோமா? தொடர்ந்து இயேசுவை உயர்த்தி மகிழ்வோமா? வானத்தின் கீழும் பூமியின் மேலும் அவருடைய நாமமே அல்லாமல் வேறு நாமம் இல்லை என்று சொல்லி இயேசு என்ற நாமத்தை உயர்த்துவோமா? ஹல்லேலூயா. தேவகுமாரனாக இறங்கி நிற்கிறார், மனுஷகுமாரனாக பெருகி நிற்கிறார், தாவீதின் குமாரனாக உன்னோடு நிற்கிறார். தாவீதின் வேறும் சந்ததியும் பிரகாசிக்கிற விடிவெள்ளி நட்சத்திரம் என்று சொல்லி, ஆத்ம நங்கூரம் என்று சொல்லி, அழிவில்லாத பெட்டகம் என்று சொல்லி, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், நிம்மதியின் கண்மலை, சகல இரக்கங்களின் பிதா, சகல ஆறுதலின் தெய்வம், உனக்கு ஆறுதல், உன் குடும்பத்துக்கு ஆறுதல் என்று சொல்லி, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோத்திரம். கல்வாரியினுடைய நன்மைகள், கல்வாரி சிலுவில் உனக்காக சிந்தின இரத்தத்தினாலே உண்டான நன்மைகள், இஸ்ரவேலின் காணி ஆட்சியிலே சொந்தங்கள், தூரமாக இருந்த நம்ம சமீபமாக கொண்டு வந்த தேவ திட்டங்கள், தீர்மானங்கள், அப்படி சத்தங்களை உயர்த்துவோமா? இயேசுவின் பிரசன்னத்தின் மத்தியிலே
ஆவியானவருடைய வல்லமையை கொண்டு பிதாவை நாம் உயர்த்துவோமா? பிதாவே சோத்திரம் என்று சொல்லுவோமா? ஒரே பேரான குமாரனை நமக்காக தந்தவர், அவரோடு கூட எல்லாத்தையும் தர இறங்கி நிற்கிறார், பெருகி நிற்கிறார். நன்மையான ஈவு இறங்குகிறது, பூர்ணமான வரம் பெருகுகிறது. மாறுதலில்லா தேவன் பெருகி நிற்கிறார். வேற்றுமை நிழல் மாறி இருக்கிறது. வரங்களாலும் வல்லமைகளாலும் தேவன் நிரப்பி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போதுமான கிருபையினாலே தேவன் உன்னை மூடி மறைத்திருக்கிறார். இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒரு விசேஷித்த நேரத்துக்கு நேராக தேவன் உன்னை நிறுத்தி இருக்கிறார், குடும்பமாக கொண்டு வந்து இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த குடும்ப கூடுகையை தேவன் ஆசீர்வதிக்கணும். ஹல்லேலூயா. மெய்யாகவே மாற்றத்தை தேவன் காண செய்யணும், குடும்பங்கள் மாறணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோத்திரம், சோத்திரம் ஐயா. ஹல்லேலூயா. ஆபிரகாம் சாராள் குடும்பத்தை போல விசுவாசத்தில் குடும்பங்கள் ஆளப்படணும். ஹல்லேலூயா. ஈசாக்கு ரெபெக்காள் குடும்பத்தை போல ஜெபத்தில் பெருகணும், தியானத்தில் இறங்கணும், விசாரிக்கிற மாண்பில் விசேஷமாக உயர்த்தப்படணும். தேவாதி தேவன் இந்த நன்மைகளை இந்த குடும்ப கூடுகைகளை செய்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்தவே வேண்டுமென்று சொல்லி நம்ம குடும்பங்களில் மாற்றம் உண்டாகும் என்று சொல்லித்தான் பரிசுத்த ஆவியானவர் பேசிக்கொண்டு இருக்கிறார். அதுக்காகத்தான் தேவன் இந்த நேரத்தை நமக்காக கொடுத்திருக்கிறார். அதுக்காக நம்ம எல்லா கரங்களை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். ஒரு குடும்பம் உயர்த்தப்படணும்னு சொன்னால் சேர்ந்து தேவ சமூகத்தில் நிற்கணும், தேவனை ஆராதிக்கணும். இந்த ஒரே ஒரு ஆழந்தான் குடும்பங்களை உயர்த்தும் என்று சொல்லி அந்த அனலை, அந்த அக்னியை, அந்த உணர்வை, அந்த அபிஷேகத்தை தான் இந்த நாளிலே தேவன் அதிகமாக ஆழமாக தந்து விசேஷமாக குடும்பங்களை எழுப்ப நல்லவராக தேவன் மத்தியிலே நிற்கிறார். ஹல்லேலூயா. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே ஆராதிப்போம். ஹல்லேலூயா. சேர்ந்து ஆராதிப்போம். ஹல்லேலூயா. ஆவியின் பலன் கொண்டு ஆவியினுடைய அபிஷேகத்தால் அவரை நாம் உயர்த்துவோம். அந்த அனுபவத்தை இந்த நாளிலே தர தேவன் நல்லவராக இருக்கிறார். தேவனை நாம் ஆராதிக்க போகிறோம். ஆராதனை தான் விசேஷித்த ஒரு காரியம், விசேஷித்த ஒரு நேரம். அதனால் தேவனை நாம் ஆராதிக்க போகிறோம். கருத்தாக ஆராதிப்போம். மாற்றங்களை எதிர்பார்த்து தேவனை நாம் துதிப்போம். நம்மத்தில் இருக்கிற மைக்கேல் முன்பாக வந்து இந்த ஆராதனை நடத்துவாங்க. நம்ம சேர்ந்து ஆராதிப்போம். ஷலா ஷலா ஓ கபாலிகா பராஷியா கரோ ஷலா ஓ கபாலிகா பலா ஷலா. ஆமென். ஹல்லேலூயா. நம் யாவரும் கண்களை மூடி தேவன் நமக்கு இந்த நாள் விலையேற பெற்ற இந்த நாளை தந்திருக்கிறார். யாருக்கும் கிடைக்காத இந்த பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறார். குடும்பமாக வந்து இந்த குடும்பத்தின் இந்த ஐக்கியத்தில் கலந்து கொள்ள நம்மளை ஆண்டவர் செய்திருக்கிறார். நம் யாவரும் கண்களை மூடி இதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? தேவனே, இந்த ஆராதனையிலே அப்பா உம்முடைய முழு தானப்பா அந்த ஆளுகை உண்டாக வேண்டும் என்று சொல்லி அவர் செய்த நன்மைகளை சொல்லி அவரை துதிக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லவரே அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. வல்லவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. குடும்பத்தை ஆண்டவரே இதை வரைக்கும் கண்மணி போல காத்தீரே உமக்கு நன்றி. தலைமுறையாக ஆண்டவரே நினைவு கூறுகின்ற தேவனே உமக்கு நன்றி, 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 நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி வாய்களை திறந்து ஓ பரிசுத்த தேவனை நோக்கி, அப்பா நீர் நல்லவர், என் தேவன் நீர் சர்வ வல்லமை நிறைந்தவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, நன்றி. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தா சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. 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 நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே.
சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் போதுமே, நிறைவே நீர் வேண்டுமே. ஆவியானவரே. ஆமாண்டவரே, அப்பா எங்கள் குறைவுகள் அல்ல அப்பா நிறைவாக மாற்ற ஆண்டவரே, கிறிஸ்துக்குள்ள ஆண்டவரே எங்கள் உறவுகள் அல்ல அப்பா பலப்பட்ட அப்பா கட்டல் பட தேவனே அப்பா இந்த ஆராதனை அப்பா நீர் அப்பா ஆளுகை செய்தருளுவீராக ஆண்டவரே. எங்கள் மத்தியில் நீ இறங்கி இருக்கிறீர் ஆண்டவரே, நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஆளுகை செய்வீராக தேவாவினவரை நீ கிரியை செய்தருளுவீராக ஆண்டவரே. எல்லாம் கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறோம். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென், ஹல்லேலூயா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம். இதே மாதிரி ஒரு குடும்ப கூடுகளில் கூட இதே மாதிரி சொன்னாங்க. ஒரு பாஸ்டர் சொல்ல, ஒரு சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை மிதிப்போம் சொல்லும்போது அங்கே இருக்கிற ஒரு ஆள் சொல்கிறாங்க, என் பக்கத்தில் தான் பிசாசு நின்றுட்டுருக்கு. அவங்க குடும்பத்தை ஜோடி ஜோடியாக உட்கார வச்சுருந்தாங்களா. அவங்க என்ன சொல்கிறாங்க, பக்கத்தில் தான் பிசாசு நின்றுட்டுருக்கு அப்படி சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இங்கே இருக்கிறவங்க அப்படி இல்லை. ஒன்று சேர்ந்து நாம் துதித்து சாத்தானை தான் மிதித்து இருக்கிறோம், இன்றைக்கி மிதிக்க போகிறோம். இவர்கள் கூட என் கர்த்தர் செய்த நன்மையாகும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான் என்ற பாடல் பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்த நன்மையாகும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் கர்த்தர் செய்த நன்மையாகும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னெல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னெல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தீர், தயவால் கைப்பிடித்து தூக்கினீர். தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தீர், தயவால் கரப்பிடித்து தூக்கினீர். எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். எல்லாரும் சேர்ந்து ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னெல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஓ என்னெல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆமே, நம்ம எல்லாரும் எழுந்து நின்று கூட கர்த்தர் செய்த நன்மையை நினைத்து உற்சாகமாக நம்ம பாடலாம். ஏன்னா அப்புறம் அடுத்த செக்ஷன் எல்லாம் நம்ம உட்கார்ந்து இருக்க தான் போகிறோம். இப்போ ஏஞ்சி நின்று நம்ம ஆண்டவருக்கு நம்ம பாடலாம். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஓ ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய். என்னெல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னெல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான்.
தயவால் கரம் பிடித்து தூக்கி நீ சொல்லலாமா? தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தீர், தயவால் கரம் பிடித்து தூக்கி நீ எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே, முழு மனதாய் உற்சாகமா ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். இன்னெல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, ஓ என்னெல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீதானையா, என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீதானையா. நன்மை கிருபை என்றும் பின்தொடர செய்பவரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். நன்மை கிருபை என்றும் பின்தொடர செய்பவரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னெல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். ஓ ரபமலரா, என்னெல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னை என்றும் நல்மேய்ச்சல் நடத்தும் மெய்ப்பர் நீர்தானையா, என்னை என்றும் நல்மேய்ச்சல் நடத்தும் மெய்ப்பர் நீர்தானே. என்னில் அடங்க நன்மைகள் செய்தார், என்றென்றும் துதி பாடுவே. நன்றி 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 சொல்லுவே, இன்று வரை செய்த நன்மைக்காய் என்னில் அடங்க நன்மைகள் செய்தார். உள்ளத்திலிருந்து என்றென்றும் துதி பாடுவே. என் தேவனை நோக்கி என்னில் அடங்க நன்மைகள் செய்தார், என்றென்றும் துதி பாடுவே. மனிதன் நம்மை கைவிட்ட போது கரம் பிடித்து கலங்காதே என்றார். மனிதன் நம்மை கைவிட்ட போது கரம் பிடித்து கலங்காதே என்றார். கண்ணீர் கவலை வந்த நேரத்தில் உடனிருந்து நம்மை தேற்றினார். கண்ணீர் கவலை வந்த நேரத்தில் உடனிருந்து நம்மை தேற்றினார். நன்றி 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 சொல்லுவே. இன்று வரை செய்த நன்மைக்காய் என்னில் அடங்க நன்மைகள் செய்தார், என்றென்றும் துதி பாடுவே. என் தேவன் என் நேசன் என்னில் அடங்க நன்மைகள் செய்தார், என்றென்றும் துதி பாடுவே. நன்றி 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 சொல்லுவே. இன்று வரை செய்த நன்மைக்காய் என்னில் அடங்க நன்மைகள் செய்தார், என்றென்றும் துதி பாடுவே. ஓ என் தேவன் என்னில் அடங்க நன்மைகள் செய்தார், என்றென்றும் துதி பாடுவே. குடும்பத்திற்கு சொன்ன வார்த்தைகள் குடும்பத்திலே நிறைவேறும் என்றார். குடும்பத்திற்கு சொன்ன வார்த்தைகள் குடும்பத்திலே நிறைவேறும் என்றார். கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி சகலமும் நடந்து முடிந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி ஓ சகலமும் நடந்து முடிந்தது. நன்றி 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 சொல்லுவே. இன்று வரை செய்த நன்மைக்காய் என்னில் அடங்க நன்மைகள் செய்தார், என்றென்றும் துதி பாடுவே. இயேசு என்னில் அடங்க நன்மைகள் செய்தார், என்றென்றும் துதி பாடுவே. நன்றி 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 சொல்லுவே. இன்று வரை செய்த நன்மைக்காய் என்னில் அடங்க நன்மைகள் செய்தார், என்றென்றும் துதி பாடுவே. என் தேவன் என்னில் அடங்க நன்மைகள் செய்தார்,
நன்றி நன்றி சொல்லுவே. ஹல்லேலூயா. நன்றி 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 சொல்லுவே. அப்பா நீர் செய்த நன்மைக்கா அப்பா, நீர் எங்களுக்கு அப்பா நன்மைகளை செய்து வந்திருக்கிறீங்க ஆண்டவரே. இம்மட்டும் ஆண்டவரே இதுவரைக்கும் எண்ணில் அடங்காத நன்மைகளை செய்து வந்திருக்கிறீங்க. உமக்கு நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி அப்பா. ஓ நாங்கள் ஞானிகள் அல்ல தேவனே, நாங்கள் மூடர்களாக இருந்தாலும் எங்களை தெரிந்து கொண்டு உடைந்த பாத்திரம்தான். ஆனாலும் ஆண்டவரே எங்களை தெரிந்து கொண்டு எங்களை எடுத்து நீங்கள் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறீங்க அப்பா. எங்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து ஆண்டவரே, நீங்கள் சூஸ் பண்ணி அப்பா இதுவரைக்கும் நீங்கள் வைத்திருக்கிறீங்க ஆவியானவரே. உமக்கு நன்றி நன்றி. என் தேவன் என்னில் அடங்கா நன்மைகள் செய்தார், இன்றென்றும் துதி பாடுவே. என் தேவன் என்னில் அடங்கா நன்மைகள் செய்தார், என்றென்றும் துதி பாடுவே. ஓ நன்றி 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 சொல்லுவே. இன்று வரை செய்த நன்மைக்கா என்னில் அடங்கா நன்மைகள் செய்தார் தேவன், என்றென்றும் துதிப்பா. கரங்களை உயர்த்தி தேவன் என்னில் அடங்கா நன்மைகள் செய்தார், என்றென்றும் துதி பாடுவே. ஆமாண்டவரே, குடும்பத்திற்கு நீ சொன்ன வார்த்தைகள் ஆண்டவரே எல்லாம் செய்து முடித்தீங்க ஆண்டவரே. வாக்குரைத்தவர் வாக்கு மாறாமல் இருந்தீங்க ஆண்டவரே. எத்தனையோ கஷ்டங்கள் எத்தனையோ ஆண்டவரே தளர்ந்த நேரத்தில் கூட நீங்கள் ஆற்றி தேற்றி இதுவரைக்கும் நிறுத்தி வைத்திருக்கிறீங்க அப்பா. நன்மைகளுக்கெல்லாம் நன்றி ஆண்டவரே. நீர் உதவுனீங்க ஆண்டவரே, நல்ல எபினேசராக இருந்தீங்க. ஹல்லேலூயா. ஒரு கரு போல என்னை காத்தீங்க ஆண்டவரே. என்னை சிதையாமல் சுமந்த தேவன் அப்பா. அப்பா நம்முடைய அன்பிற்காக நன்றி. ஹல்லேலூயா. எல்லாரும் தேவனை நோக்கி அவர் செய்த நன்மைகளை நினைத்து நம்மளை பாதுகாத்தாரா? இது மட்டும் பாதுகாத்திருக்கிற எத்தனையோ சண்டைகள், எத்தனையோ அந்த வேதனையின் காரியங்கள் இருக்கும்போது கூட அவர் நம்மளை ஆற்றினார், தேற்றினார், சமாதானத்தை தந்தார், பரிபூர்ண சமாதானத்தை தந்தார். ஒரு துதிக்கலாமா? ரீகபா மலரே ஹல்லேலூயா. ரீகபா செதரியா கடலர கடலரமா ஓ ரீபா மலர கதலரா ஓ ரியாந்தலரே. ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என சிதையாமல் சுமந்தீரே. ஒரு கரு போல, ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என சிதையாமல், என சிதையாமல் சுமந்தீரே. ஓ எனக்கு ஒரு போல, ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என சிதையாமல் சுமந்தீரே நன்றி. எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. கரங்களை உயர்த்தி எபினேசரே, என் நினைவா இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி. கரு போல சுமந்தீரே நன்றி 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 நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி. ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னையும் அழைத்தது அதிசயம். ஞானிகள் மத்தியில் பைத்தியம்
என்னையும் அழைத்தது அதிசயமே. நான் இதற்கான பாத்திரன் அல்ல. இது கிருபை, இது கிருபை, வேறொன்றுமில்ல. நான் இதற்கான பாத்திரன் அல்ல. இது கிருபை, வேறொன்றுமில்ல. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் இறைவா இருப்பவரே. நன்றி, 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 இதயத்தில் சுமந்தீரே. நன்றி, 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 கல் போல சுமந்தீரே. நன்றி, 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 இதயத்தில் சுமந்தீரே. நன்றி, 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 கல் போல சுமந்தீரே. நன்றி. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. இதயத்தில் சுமந்த தேவனே உமக்கு நன்றி. கருப்போலங்களை காத்த தேவனே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒன்றுமே இல்லாத எங்கள் ஆண்டவரே, அப்பா நீர் ஆண்டவர் எங்களை உம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்தி அப்பா எங்களை தெரிந்து கொண்டு எங்களையும் விலையேற பெற்றதாக மாற்றினீங்க. உம்முடைய நீதியை எங்களுக்கு தந்தீங்க ஆண்டவரை. எங்களுக்கு சப்ஜெக்டாக இருந்தீங்க. எங்களை புது வாழ்க்கையை நியூ கிரியேஷனாக எங்களை மாற்றினீங்க. எல்லாத்துக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் குடும்பத்தை இதுவரைக்கும் நீங்கள் ஒரு அப்பா கருப்போல காத்துனீங்க அப்பா. எத்தனையோ விபத்துகள் ஆபத்துகள் வந்த நேரத்தில் கூட உம்முடைய அப்பா அந்த கண்கள் எங்களை விட்டு விலகலை. எல்ரோய் எல்லாவற்றையும் பார்த்து அப்பா அந்த பாதுகாப்பு ஒரு ப்ரொடெக்ஷனை எங்களுக்கு தந்த தேவன் நீங்க அப்பா. ஓ உமக்கு நன்றி, 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 நன்றி. எவ்வளோ நன்றி சொன்ன, ஆயிரம் நன்றி, ஆயிரம் நாவிருந்தாலும் ஓ நன்றி சொல்லி தீராதாண்டவரே. ஹல்லேலூயா. கடைசியாக ஒரு தடவை ஒரு கருப்போல காத்தீரே. நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தாரா. ஒரு கருப்போல காத்தீரே. நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே. ஒரு கருப்போல காத்தீரே. நன்றி ஆண்டவரே, என்னை சிதையாமல் சுமந்தீரே. நன்றி. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் இறைவா இருப்பவரே. நன்றி, 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 இதயத்தில் சுமந்தீரே. நன்றி, 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 கருப்போல சுமந்தீரே. நன்றி. ஆமாண்டவரே, எங்களை இதயத்தில் சுமந்த தேவனே உமக்கு நன்றி ஆண்டவரே. இதுவரைக்கும் நடத்தின தேவர் யெகோவா ஈரே தேவனே, இனிமேலும் நடத்த வல்லவராக இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா எங்களையே முழுவதாக அப்பா அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களையே பலியாக அர்ப்பணிக்கிறோம். நீர் இந்த ஆராதனையில் மகிமைப்பட நீரப்பா கனமும் எல்லா துதியும் எல்லா மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரை எல்லாத்துக்கும் பாத்திரர் என்று சொல்லி இப்போ இயேசுவின் நாமத்தினால் பிதாவே.